சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு லக்ன ராசியிலே வந்து இப்போ குருவும் கோச்சாரத்தில் இருக்கார். அப்போ ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான விஷயம். ஒரு புது தொழில் ஆரம்பிக்க வைக்கங்கிறதுக்கெல்லாம் மிதன ராசிக்காரர்கள் தொட்டால் இந்த மாதம் அவங்களுக்கு தொட்டது துலங்கும். ஆமாம், குறி வச்சா இற தப்பாது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள். அவங்களுக்கு 12 கூடையவரும் 5 கூடையவரும் ஆகிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ விரையாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் 12ல் போய் விரயத்தில் உச்சமாக இருக்கார். ஏன்னா இதில் மீனராசியில் வந்து சுக்கிரன்கிறது உச்ச சுக்கிரன். பங்குனி மாதத்துக்கான ராசி பலன் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதமே என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு, ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ராசியை நம்ம போயிடலாம். பங்குனி மாதம்ங்கிறது என்னென்னா 12வது மாதம்னு சொல்லியிருப்போம். பங்குனி மாதம் என்னென்னா திருமண மாதம், தெய்வ திருமண மாதங்கள். சாதா திருமணம் கிடையாது, அனைத்து தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த மாதம் பங்குனி மாதம். அப்போ யாராக இருந்தாலும் ஆர்டினரி பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, திருமண காலங்கள் திருமண வயதில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கக்கூடிய மாதம். இதில் இந்த மாதத்துலாம் பார்த்திங்கன்னா முருகர், தெய்வானை, சிவன், பார்வதி, சாஸ்தா, அதுக்கப்புறம் யார் யார் பிறந்தாங்கங்கிறது தெய்வ அருள் உள்ளவங்க இவங்கெல்லாம் பிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது நிறைய வருது. தெய்வ திருமணங்கள்ங்கிறது வரிசையாக எல்லாரோட திருமணங்கள் இருக்குது. ராமர், சீதை, அப்புறம் அவரோட பரதன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் இவங்களோட கல்யாணம் எல்லாமே அந்த பங்குனி உத்திரம்ங்கிற அந்த ஒரு நாளில் சிறப்பாக எல்லாருக்கூட கல்யாணங்கள் எல்லாமே நடந்ததுனால தெய்வீக திருமணங்கள் அதிகமாக நடந்த மாதம் பங்குனி மாதம். அதனால் எல்லாருக்குமே வந்தோன்னா கல்யாண வாய்ப்பு அந்த வயது உள்ளவர்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பான மாதம். இது பொதுவான பலன். ஓகே, ஸோ பங்குனி மாதம்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு உகந்த மாதம், ஒரு உகந்த மாதமா, ஒரு மங்களகரமான ஒரு மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே சார், நம்ம அப்படியே நம்ம ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போயிடலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமையும்? மிதுன ராசிங்கிறது எப்பவுமே நட்பை விரும்பும் ராசி. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல், கூட ஆள் இல்லாமல், துணை இல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு கைத்தடி வேணும், பக்கத்து கடைக்கு போனாலும் ஒரு ஆள் கூட வேணுங்கிற மாதிரி எப்பவுமே ஒரு செட்டுகள் இல்லாமல் இருக்க முடியாத ஆட்கள். இவங்களுக்கு பிடிச்ச நிறம், பிடிச்ச தெய்வம்னா பெருமாள், பிடிச்ச கலர்னா பச்சை கலரு. இது ஜென்ரலாக மிதுன ராசிக்கு உண்டான விஷயங்கள். அப்போ காலபுருஷனுக்குன்னு மேஷத்துலேருந்து எடுக்கும்போது இது 3வது ராசியாகும். அப்போ முயற்சி உடையவர்கள் எந்த விஷயத்துலையும் அப்படி துவண்டு போய் உட்கார மாட்டாங்க. 3வது ராசிங்கனால எப்பவுமே ஒரு போராட்ட குணம், புதுசாக ஒரு வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணேன்னா இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு முயற்சி பண்ணுறதுல ஈடுபாடு உடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மாதம் அவங்களுக்கு என்ன வருது மிதுன ராசின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ராசிக்கு 3வது இடத்துக்குரிய சிம்ம ராசிக்குரிய சூரியன் நேராக வந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல என்ன சொன்னோம், மிதுன ராசிக்காரர்கள் முயற்சி வந்து அப்போ இந்த ட்ரிப்பு 3வது வீட்டுக்குடைய முயற்சிக்குரிய சூரியன் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு லக்ன ராசியிலே வந்து இப்போ குருவும் கோச்சாரத்தில் இருக்கார். அப்போ ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான விஷயம். ஒரு புது தொழில் ஆரம்பிக்க வைக்கங்கிறதுக்கெல்லாம் மிதன ராசிக்காரர்கள் தொட்டால் இந்த மாதம் அவங்களுக்கு தொட்டது துலங்கும். ஆமாம், குறி வச்சா இற தப்பாது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள். அவங்களுக்கு 12 கூடையவரும் 5 கூடையவரும் ஆகிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ விரையாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் 12ல் போய் விரயத்தில் உச்சமாக இருக்கார். ஏன்னா இதில் மீனராசியில் வந்து சுக்கிரன்கிறது உச்ச சுக்கிரன். அதுக்காக அவர் விரயமாக தருவாரா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. ஏன்னா 10ஆம் வீட்டில் தான் போய் உட்காந்துருக்காரு. மிதுனத்துக்கு அது 10வது வீடு, காலபுருஷனுக்கு 12வது வீடு, பட் மிதுனத்துக்கு 10வது வீடு. அப்போ தொழில் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பத்திக்குமான நெருப்பு உடனே பற்றிக்கும். நல்ல ஒரு தொழில் ஆரம்பித்தாங்கன்னா எடுத்து சுக்கிரன் அங்கேயே இருக்கிறனால உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபமான முன்னேற்றத்துக்கு வழி உண்டு. அது மாதிரி குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த ட்ரிப்பு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் பேரில் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். 5 கூடையவன் 10ல் குழந்தைகள் பேரில் தொழில் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஆரம்பிக்கிறதுலாம் குழந்தைகள் பேரில் பண்ணலாம். அந்த வீட்டுக்கு அது மாதிரி 11வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் உடைய செவ்வாய் இது வரைக்கும் 9வது வீட்டில் பாகிஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்காரு. செவ்வாய் வந்து 11ஆம் வீடுன்னா லாபத்துக்குடையவர்,
நோய் எதிரி குடையவர். 6ஆம் வீடு நோய் எதிரி கடன், 11ஆம் வீடு லாபம். இந்த 2 கூடிய செவ்வாய் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ என்னென்னா 6ஆம் வீடு இது தந்தை கூட அண்டர்ஸ்டாண்டிங், அது 9ஆம் வீட்டில் போய் 6ஆம் வீட்டை போய் 9ல் உட்காருமானா தந்தை கூட மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இது வரைக்கும். குரு பார்வையில் இருக்கிறனால பெரிய இஷ்யூ வராமல் போய்கிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் நகண்டு 2ஆம் தேதி 4வது மாதம் நகண்டு மீனத்துக்குள்ளே வந்துடுவார். அப்போ தந்தை மகன் உறவுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துட்டு இருந்த விஷயங்கள் ஸ்மூத்தாகி அடுத்த விஷயத்துக்கு நகன்றோம். அது மனக்கசப்புகள் இருக்கிறது குறைஞ்சி, சின்னதாக இருந்த பிரச்சனையும் இப்போ வந்து ஏற்கனவே வெளியே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு அமிக்கபுளாக இருந்தது, இனிமேல் அது இல்லாமல் மாறிடும். அப்போ அது 10ஆம் இடத்துக்கு வர்றது அது நல்ல விஷயங்கள். அதுமாதிரி லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவரும் இதில் 9ஆம் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ 7ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 7 வரைக்கும் அவர் 9ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. அப்போ இல்லை ராசியாதிபதி 9ல் போய் பாக்கியத்தில் உட்காருறது ஒரு நல்ல சிறப்பான விஷயம். பட் 7ஆம் தேதி வரைக்கும் அதில் உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் டிரான்சிட் ஆகும்போது 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்கு தான் வர்றாரு. அப்போ பாக்கியத்தை கொடுத்த ராசியாதிபதி இனிமேல் என்னன்னா கர்ம காரியங்கள் இது தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு வர அடுத்தடுத்து பலனை கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யலாம். அப்போ என்னன்னா இது வரைக்கும் பலனை தந்தை மூலம் ஹெல்ப் விஷயங்கள்லாம் வாங்கினது நேராக போய் 10ஆம் வீட்டில் போய் உட்காருது. அப்போ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு விஷயங்களுக்கெல்லாம் மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமா அமையும். 4வது அந்த 4ஆம் வீட்டுக்கு நேர் 7ஆம் வீட்டில் ஒரு 7ஆம் தேதி உள்ளே வந்துடுவார். 4வது வீடு கன்னி ராசி, அதுக்கு நேர் 7வது வீடு மீன ராசி. ஸோ இந்த ராசியாதிபதி மீன ராசிக்குள்ளே வரும்போது தன் 4வது வீடான சுகஸ்தானத்தை பார்ப்பார். நேர் 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உடம்பு நோய் நொடி பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இல்லை. சுகஸ்தானத்தை தன் வீட்டை பார்க்குற கிரகம் பலமாயிடும். அப்போ நல்ல ஒரு சுகங்கள், வீடு மனை வாகனங்கள், தொழில் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு பாசிட்டிவாக போகக்கூடிய அப்ரோச். ஏன்னா 3 கூடியவர் 10க்கு வந்துடுறாரு. அப்போ முயற்சி தொட்டாங்கன்னா குரு ராசியிலே இருக்கிறதுனால பலமாக அவர்களுக்கு இந்த மாதம் விஷயங்கள் நடத்துறதுக்கு நல்ல பலமாகவே இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு ராசியா இருக்குதுன்னா மிதுனமுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பா அமையக்கூடியதுதான். எதுலயாச்சும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்காது? ராகு செவ்வாய் புதன் இது எல்லாமே என்ன, ராகு கும்பத்திலே தான் இருக்குது. செவ்வாயும் புதனும் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய், 7ஆம் தேதி வரைக்கும் புதன் அந்த 9ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த தந்தை உடல் நலம்ங்கிறது 9ஆம் இடத்துல ராகு போகிறதுனால தந்தையோட உடல் நலங்களில் சிறு சிறு விஷயங்கள் இருக்கும். ஆனால் குரு பார்வை நேராக 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பெரிய அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குரு பார்வை இருக்கிறனால அது க்யூர் ஆகக்கூடிய கண்டிஷன். ஓகே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ராசியை இந்த மாதம் பங்குனி மாதம் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு ஒன்றும் குறை இல்லை. கண்டிப்பா சார். ஸோ நல்ல விதமாக நல்லது இருக்கோ இல்லையோ, கெட்டது இல்லாமல் இருந்தால் குறை இல்லைன்னு சொல்லி அதுவே அதே ப்ளஸ் சரியானதுதான் சார்.